வெல்கம் டு மெகா மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளில் எடுத்துக்காட்டு 1.19 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பயிற்சி 1.4 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.19 f(x) = 2x + 1 மற்றும் g(x) = x² - 2 எனில் f(g) மற்றும் g(f) ஐ காண்க. f(x) 2x + 1 அது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி g(x) x² - 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ f(g) கண்டுபிடிக்க போகிறோம். f(g) எப்படி எழுதலாம்னா f(g)(x)ன்னு எழுதலாம். f(g)(x). நமக்கு g(x) என்னது? g(x) x² - 2 அது f(x² - 2ன்னு போடுவோம். g(x)க்கு பதிலாக அதை போடுவோம். இங்கே f(x)ல் இருக்குது. இங்கே x இருக்க இடத்துல x² - 2 இருக்குது. அப்போ இந்த x-க்கு பதிலாக என்ன கொடுக்கணும்னா f(ல்) இந்த x² - 2 நம்ம கொடுக்க போகிறோம் f(x)ல். அப்போ 2x வர இடத்துல இந்த வேல்யூ தூக்கி போட வேண்டியதான். x² - 2 -2 + 1. இந்த 2 உள்ளார இருக்குங்க. 2x² - 4 + 1. இப்போ -4லேருந்து 1 கழிச்சிருவோம். 2x² - 3. ஓகே, இதுதான் f(g). ஓகேவா? அடுத்து பாருங்கள், g(f) கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் இதே மாதிரி தான். g(f) = g(f(x) இங்கே f(x)ஓட வேல்யூ என்னது? g அப்படியே இருக்கும். இந்த f(x)ஓட வேல்யூ 2x + 1. இது x இருக்க இடத்துல என்ன இருக்குது? 2x + 1 இருக்குது. அப்போ g(x)ல் x இருக்க இடத்துல இந்த வேல்யூவில் x இருக்க இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ g வேணாம், x² இருக்குங்க. x-க்கு பதிலாக என்ன 2x + 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். 2x + 1 2 - 2. ஓகே, இப்போ அதுவும் a + b (2) ஃபார்முலாவில் இருக்குது. இதை எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகும்? 4. அப்புறம் x² பண்ணோம்னா x². ஓகேவா? 2 ஸ்கொயர் பண்ணால் 4, x² பண்ணால் x². உங்களுக்கு நான் ஃபார்முலா எழுதியே சொல்லிடுறேன், குழப்பிக்க வேண்டாம். a + b (2) ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதுவோம். a + b (2) ஃபார்முலா எழுதுவோம். = a² + b² + 2ab. ஓகே, இப்போ எழுதியாச்சு. இதில் ஏக்கு பதிலாக 2xும் பிக்கு பதிலாக 1. இப்போ ஏக்கு பதிலாக 2x கொடுத்தோம்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ x² பண்ணால் x² ப்ளஸ் இப்போ b² இருக்கா? b² என்னது? இங்கே பிங்கிறது 1. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 1. ஓகே, ப்ளஸ் 2 இருக்குது. 2 ஏன்னா 2x, b என்ன 1. ஓகேவா? இது எல்லாத்தையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணுவோம். 2 ப்ராக்கெட் a 2x ப்ளஸ் இல்லை இன்ட்டு 1. ஓகேவா? இப்போ 4x² + 1 ப்ளஸ் இந்த எல்லாத்தையும் உள்ளே பெருக்கணும்னா 4xன்னு வந்துடும். இப்போ இதை எடுத்து எழுத வேண்டியதான். இங்கே 4x², 4x + 1 - 2. இப்போ 2ல் 1 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 4x² + 4x ப்ளஸ் -1. சாரி, -1. இது g(f). ஓகேவா? இது g(f). f(g) பாருங்கள், g(f) பாருங்கள். ரெண்டும் சமமாக இல்லை. இப்போ இதை எப்படி எழுதணும்னா f(g) ≠ g(f). ஓகேவா? இது மாதிரி எடுத்து எழுதினா அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.